ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்ட் ட்ரெண்ட். இந்த வீடியோவில் பாதாம் ஸ்வீட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு பாதாம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா சுடு தண்ணியில் ஒரு 2 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம். 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா மேலே உள்ள தொலி எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். எல்லா பாதாம்லேயுமே தொலி ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்சு தோல் உரித்த பாதாமை சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைன் பவுடர் ஆகிற வரைக்கும் அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இப்போது ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு ஜீனி, 1/2 கப் அளவுக்கு தண்ணி, இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். ஜீனி எல்லாமே நல்லா கரைஞ்சி நமக்கு ஒரு கம்பிப்பதம் வரணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்கு நடுவில் ஒரு பிளேட்டில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பாதாமை அதில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்த உடனே இந்த மாதிரி கட்டி கட்டியாக தான் இருக்கும். நீங்கள் அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரண்டியால் இப்படி லைட்டாக அழுத்தி விட்டாலே போதும், எல்லாமே ஈவன் ஆயிரும். ஒரு கட்டி கூட இல்லாமல் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா ஸ்மூத்தாக ஆக்கிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது மேலே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்வீட் செய்யும்போது அடுப்பு ஃபுல்லாகவே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போது இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெய் தடவி வச்சுருந்த தட்டு மேலே இது எல்லாத்தையும் போட்டுட்டு மேலே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கையில் எடுத்து பார்க்கும்போது இப்படி உருட்டுனா நல்லா ஷேப் நிற்கும். நீங்கள் ஓவலாக உருட்டினாலும் அதே மாதிரி இருக்கும், ரவுண்டாகவும் உருட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் விருப்பமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம ஆப்பிள் ஷேப்பில் செய்ய போகிறோம். ஆறுனதுக்கப்புறமா நல்லா ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கையிலையும் நல்லா நெய் தடவிட்டு உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் மாற்றிக்கோங்க. இன்றைக்கி நான் ரவுண்டாக பால் மாதிரி செஞ்சுட்டு நடுவில் ஒரு அழுத்திட்டு ஆப்பிள் மாதிரி வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரவுண்டாக்கிட்டு நடுவில் அழுத்தி வச்சாச்சு. இப்போது கேசரி கலர் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதில் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா புது ப்ரஷ் ஒன்று கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை ப்ரஷ்லாம் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் இதிலே அந்த பவுல்லே போட்டு அந்த ரவுண்டை டிப் பண்ணிக்கலாம். கலர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா கூட அந்த ஒயிட் கலரில் அப்படியே கூட நம்ம வச்சிடலாம். இது ஒரு ஆப்பிள் இம்ப்ரெஷனுக்காக இந்த கலர் சேர்த்துட்டு மேலே கிராம்பை திருப்பிட்டு லைட்டாக அழுத்தி விட்டுட்டு பிஸ்தாவோட ஒரு ஸ்லைஸையும் லீஃப் மாதிரி வச்சிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ஆப்பிள் மாதிரியே இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியான பாதாம் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுங்கிற ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.